வந்தே மாதரம், வந்தே மாதரம். காந்தி மகான் தந்த ஒரு மந்திரம், காமராஜ் முழங்கிய திருமந்திரம், ராமராஜ்யமே அருள் மந்திரம், நமது பிறப்புரிமை சுயராஜ்யம், வந்தே மாதரம் உயிர் மூச்சு, வானகம் வரை எதிரொலியாச்சு, கல்வி தரும் ஏட்டை நூல் என்போம், கைராட்டை நூற்பதும் நூல் என்போம், இரண்டிலும் அறிவு பாடமுண்டு, எல்லோரும் புரிந்தால் நன்மையின்று, காந்திஜி தந்தது கதர் நூலு, கண்ணன் தரும் பகவத்கீதை நூலு, கைராட்டை தரும் கடகட சத்தம் மொழி பெயர்த்தே சொல்வோம், காமராஜரின் இதய துடிப்பு நாடி துடிப்பென்போம், வெண்மை கதர் துணி சொல்லும் பாடம் என்ன சொல்லிடவா, வெள்ளை மனதுடன் பழகிடச் சொல்லும் விவரம் புரிகிறதா, வாழ்க காந்தியம் வந்தே மாதரம், வாழிய பாரதமே, வாழ்க காமராஜ் வந்தே மாதரம், வாழிய பாரதமே, வாழிய பாரதமே, வந்தே மாதரமே. சந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பழ ஆமா வில்லினில் பழ வந்தருள்வாய் கலை மகளே. சந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே, சத்தியம் போல் காந்தி துணை, சத்தியமூர்த்தி குருவின் துணை, சத்தியம் போல் காந்தி துணை, சத்தியமூர்த்தி குருவின் துணை, சத்தியாகிரக கொள்கை துணை, காமராஜரின் ஆமா காமராஜரின் சரித்திரத்தை நடத்தியதாக சத்தியாகிரக கொள்கை துணை, காமராஜரின் ஆமோ. காமராஜரின் சரித்திரத்தை நடத்தியதாக, வசந்த கருத்துக்களை உலகத்துக்கு சொல்லிடும் வசந்த கருத்துக்களை குமார் அண்ணாச்சிக்கு ஆமா. அண்ணாச்சிக்கு வணக்கமும் நன்றி சொல்லுவோம். வசந்தி வசந்த குமார் அண்ணாச்சிக்கு ஆமா. அண்ணாச்சிக்கு வணக்கம் நன்றியும் உரைப்போ. அன்புள்ள வசந்த் டிவி நேயர்களுக்கெல்லாம் நம்மளுடைய பணிவு அன்பு நிறைந்த வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க திருக்குறள் நூலை ஆ. எந்த இடத்தை தொட்டு படிச்சாலும் சரி, எந்த பாட்டை படிச்சாலும் சரி, அது ஒரு கருத்து இருக்கும். ஆமா அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கையில எந்த பக்கத்தை திரும்பினாலும், எந்த பேராவை பார்த்தாலும் அருமையான கரமான கருத்து இருக்கும். நிச்சயமா அவர் எப்படி நாள்களை தழுகிறாரு தெரியுமா, எப்படிங்க? எப்படி ஆள்களை ஆளாக்குறாரு தெரியுமா. ஆஹா. மனிதன் மனிதனா இருக்கிற மாதிரி வருவான், ஆமா ஆனா மனிதனா இருக்க மாட்டான், இருக்க மாட்டான். அவனை மனிதனாக்குவார். அவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காரு. ஆஹா. காந்தியடிகள் 48 மறைவு, ஆமா. அப்புறம் 1954 காமராஜர் தமிழகத்துடைய முதல்வர் வர்றாங்க. ஆ. இந்த இடைப்பட்ட நாட்களில் தடைப்பட்ட செய்திகள் இருக்குல்ல, ஆமா. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சில பேர் பேசியே பெருசாக்குவாங்க. ஆமா. பேசாம இருந்து பாத்தீங்களா, அவன் எந்த சில ஆகட்டும் பார்க்கலாம். ஆகட்டும் பாருங்க. வள்ளுவர் 7 சீரு, ஆமா மேல 4 சீரு, கீழே 3 சீரு, ஆமா. ஒரு திருக்குறள். ஆ. இவர் ரெண்டே வார்த்தை ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும் பார்க்கலாங்கன்னு. ஆ. அது ஆகட்டும் பார்க்கலாங்கிறது வேத மந்திரம் மாதிரி ஆயிட்டு. காமராஜர் ஆகட்டும் பார்க்கலாம். ஆ. இப்ப பிரிட்டன் சர்ச்சில்னு சொல்லி சொன்னா வி ஃபார் விக்டரி அப்படி அது சொல்லுவாங்க. ம். மகாத்மா காந்தினா வந்தே மாதரம் சொல்லி சொல்லுவாங்க. ஆஹா. ஒவ்வொருத்தரும் கூட சொல்லுவாங்க. இப்ப நேதாஜினா ஜெயஹிந்த் சொல்லி சொல்லுவோம் ஆஹா. இல்லையா. ஆமா. இந்தியால இருக்கக்கூடிய மந்திரத்தை ஆமா. சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு உண்டு. அதே மாதிரி காமராஜ் அவர்களுக்கு என்ன, ஆகட்டும் பார்க்கலாம்னு. ஆகட்டும் பார்க்கலாம். இனி நெகட்டிவா எடுத்துக்கலாம், ம். பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆ. நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லாம ஒரு புது தத்துவத்தை ஒண்ணு கொடுப்பாரு. ஆஹா. யாருக்கும் எந்த மனம் புண்படாம இருக்கு அப்படி அற்புதங்கள் பண்ணாரு. ஆஹா. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆ. 1954 ஆ. ஏப்ரல் 13 பதவி இருக்கிறாங்க. ஆஹா. பதவி ஏற்ற அன்னைக்கு முதல் நிபந்தனை அவர் போடுறாரு. என்ன எல்லா நண்பர்களும் சகாக்கள் சொல்றாங்க, நீங்க தான் பதவிக்கு வரணும், ஆமா. நீங்க தான் வரணும், ஆமா. ராஜாஜி போறாரு, நீங்க தான் இங்கிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. நான் வர்றேன், அதை பத்தி பரவாயில்ல, நான் ஒரு நிபந்தனை போடுவேன். என்ன? என்ன மந்திரியாக்கு ஒன்ன மந்திரியாக்கு என்ன தொந்தரப்படுத்த கூடாது, யார் பேசாம அவங்க வேலையை பார்க்கணும். ஆமா. புரியுதா அண்ணே அப்படின்னு சொல்லி பாருங்க. முதல் நாளே போட்டு சத்தம் போட்டாரு. அப்போ வண்டி ஏறி திருமலை பிள்ளர் தெரு இருக்கு இல்லையா, அந்த தெருல எது கார்ல ஏறி அவருக்குள்ள வண்டி இருக்கு இல்லையா 27 அந்த கார்ல போய்கிட்டு இருக்கும்போது சைரன் முன்னால கட்டிருக்கு. சரி. சீஃப் சைவர் ஊதிட்டு போவா இது பண்ணுவாங்கல்ல, ஒரு ஒலி ஒலி கேட்கவில்லையா, அறிவிப்பு ஒலி ஒண்ணு கேட்கவில்லையா, ஆமா ஆமா. இது கேட்டா அது என்ன சத்தம்,
அப்படின்னாராம். முதலமைச்சர் வரும்போது முக்கியமான எப்படி ஒரு வரவு இருந்துகிட்டு இருக்குது. எனக்கெல்லாம் வேண்டாம், நான் எல்லாரும் சாமானிய மனுஷன், என்ன அந்நியப்படுத்தாதீங்க, நான் இப்படிதான் இருப்பேன், எல்லாரும் தான் இருப்பேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்படி தன்னை எளிமைப்படுத்தி தன்னை அந்நியப்படுத்த கூடாதுங்கிறது மிகுந்த அக்கறையாக இருந்தார். கோட்டையில் போய் உட்கார்ந்தார். கோட்டையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் இருந்தாங்க. அதுல ஒரு அதிகாரி வந்து கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லி சொன்னார், இதுக்கு முதல்ல இதுக்கு வேண்டிய வேலையில் செய்யணும், ஜியோல இடம் இல்லையா. அந்த அதிகாரி ஜியோல இடம் இல்லையேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே காமராஜ் கேட்கிறார், ஜியோன்னா என்ன அப்படின்னாரு. அவன் முடிச்சுட்டான். அப்ப இந்த ஜீவன் ஒண்ணு இல்ல, நீ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவீங்க, எங்கள்கிட்ட வர நாங்க எழுதி கொடுப்போம், அப்புறம் கையெழுத்து போடுவோம், அதான் ஜீவோ. சரி இப்ப நான் சொல்லிட்டேன், நீ டைப் அடிச்சு கொண்டா, நாங்க கையெழுத்து போடுறேன்னு. சட்டம் இருக்குல்ல, சட்டம் யாருக்காக தெரியுமா? யாருக்காக? சட்டம் மக்களுக்காக, தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்ல. ஞாபகம் வச்சு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு சட்டம் எதுக்காக போட்டு வச்சிருக்கிறோம்? மக்களுக்காக. மக்களுக்காக நன்மை வருதுன்னா உடனே செய்யும். இத்தனாம் தேதி வரும், இப்போ அச்சு அடிச்சு வரலாம் சொல்லக்கூடாது, உடனே விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காமராஜர் அப்படின்னா அவர் அருமையான ஓமானம் ஒன்று சொல்றோம். ஓமானம் சொல்றாரு, அருமையான தெய்வீகமான ஓமானம் சொல்ல போறோம். எப்படி? தீபச்சுடர் மாதிரி. ஆஹா, தீபச்சுடர் இருக்குல்ல, அந்த தீபச்சுடருக்கு 2 அம்சம் உண்டு. என்ன தீபச்சுடருக்கு 2 அம்சம்? என்னன்னு கேட்டா சயின்ஸ்ல வேற சொல்லுவான், மத்த சாமியார்கள் வேற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்லுவேன், காமராஜர் தீபச்சுடர். தீபச்சுடர் இருக்குல்ல, அது கை வச்ச சுற்றும். ஆமா, நிச்சயமா கிட்ட நெருங்க முடியாது, ஆனா எல்லாருக்கும் ஒளி கொடுக்கும், ஒளியும் கொடுக்கும், ஆனா எல்லாரையும் அறிவு கொடுத்து செலுத்தும். தீபச்சுடர் மாதிரி பிரகாசம் உண்டு, சூடு மாற்றம் உண்டு. காமராஜர் ஐயாவை பத்தி சொல்லணும்னா, ராஜரிஷி மார்கஸ் அரேலியர் மாதிரி, ஜனகர் மாதிரி அருமையான வாழ்க்கை. அவர் குறிப்பா சொல்லணும்னா கூர்மையான நேர்மை, காந்திய கொள்கை, கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்பதிலே விருப்பம். அவருடைய 2 கண்கள் என்னன்னா, ஒன்னு இலவச கல்வி, இன்னொன்னு மதிய உணவு. அருமையான திட்டங்கள், நெய்வேலி நிலக்கரி திட்டம், நீலகிரி கச்சா பிலிம், கிராமங்களிலே ஒளிமயமான மின்சாரம், கிண்டி தொழிற்சாலைகள், எல்லாத்தையும் அக்கறையான திட்டம் போட்டார். அப்புறங்க ஒரு குறிப்பிட்ட திட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நெய்வேலி நிலக்கரி திட்டம். அதுல 4 பேர் கேள்வி கேட்கறதுக்குன்னே எப்பவும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்பாங்க, இந்த அரசு வருமானம் இது பத்துமா, இது போதுமா, இவ்வளவு செலவு பண்றோமே, இது திரும்ப வருமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்டா நம்ம காமராஜ் ஐயா சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை ஆயிரம் போனால் என்ன, எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்குதையா, நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா. உண்மையிலேயே அவருடைய தலையாய விஷயங்களிலே ஆவடி காங்கிரஸ் மாநாடு ரொம்ப பிரபல்யமானது. அத ஒரு பாட்டா பாடுவோமா? ஆவடி காங்கிரஸை பொறுத்தவரையில நம்முடைய இந்தியாவில காங்கிரஸ் இயக்கத்துடைய வரலாறுல நேரு பீரியட்ல என்ன நடந்ததுன்னு கேட்டா ஒரு பெரிய பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சொல்லலாம். இந்தியாவில நம்ம மக்களுக்காக மக்களை நடத்தி கொண்ட ஒரு பெரிய பட்டாபிஷேகம். கண்டிப்பா ஆவடி காங்கிரஸ் அவ்வளவு பெரிய சேவை செய்து சொல்லுவாங்க. ஜனநாயக சோசியலிசம் அப்படின்னு சொல்லி புதிய தத்துவத்தை கொடுத்தது. ஜனநாயகம் எப்படி ஜனநாயக சோசியலிசம் சேரும்? ஜனநாயகம் என்பது எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தை தேர்ந்தெடுக்கிறது, சோசியலிசம் ஒரு பாதிச்சா உள்ளது, எப்படி 2 ஒன்னா சேருனாங்க. ஒண்ணு சேரும்னு எப்படி விளக்கம் சொல்லி சொல்லுங்க. என்ன சோசியலிசம்? சோசியலிசம் எல்லாரும் மிரட்டாதீங்கப்பா. என்ன இங்கிலீஷ்ல கேட்டா தமிழ்ல மிரட்டுறான், தமிழ்ல கேட்டா இங்கிலீஷ்ல மிரட்டுறீங்க, அப்படி காமராஜர் விளக்கம் சொன்னார். இந்த பாட்டுல சொல்லி இந்த பாடலை காமராஜ் அவர்களே கேட்டது. ஏன்னா ஆவடி காங்கிரஸ்ல என்னுடைய நிகழ்ச்சி இருந்தது உண்டு. அந்த நிகழ்ச்சியை வில்லுப்பாட்டுல இருந்து சொல்லி பாடும்போது கேட்டீங்கன்னா அவங்களே கேட்டது. இப்ப நம்ம எல்லாரும் கேட்கற தெய்வமாக உங்க மனசுக்குள்ள இருந்து கேட்கறாங்க. ஆவடி காங்கிரஸ் சாரம் இப்ப நான் பாடக்கூடிய கொள்கை எல்லாருக்கும் புரியணும். அது எல்லாருக்கும் புரியணும்னு காமராஜ் சொல்ற காரணம் தெரியுமா? கடையனுக்கும் கடைத்தேற்றம். காந்தி சொல்ற ஒரு நன்மை என்ன, ஒரு செய்தி என்ன, அது இந்தியாவில் இருக்கிற கடைசி மனிதன் ஒருத்தர் இருக்கான்ல, கடைசி மனிதன் தெரியுமா? வசதி இல்லாத, உடம்பு நல்லாத, ரொம்ப கஷ்டப்படுறவன், அவன் கடைசி எல்லாத்திலும் கடைசியா இருக்க, அவருக்கு கூட நல்லது வர்றதுதான் நல்லது பாரு. அது கடைசி மனிதனுக்கு புரியணும், அதான் விஷயம். அதுதான் பாட்டு. அந்த பாட்டை கேளுங்க. சோறு வயிறு நிறைய கிடைக்கணும், அப்போ சோறு
சோசியலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். பிறகு சோஷலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். சோசியலிசம் முதல்ல எழுத்து புரியணியா? ஆமா. முதல்ல சோறு இல்லையா? ஆமா. சோறு வயிறு நிறைய கிடைக்கணும். ஆமா, கிடைக்கணும். அப்ப சோசியலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். பிறகு சோஷலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். உழைப்பவருக்கு நல்ல மதிப்பு இருக்கணும். ஊதாரி கும்பிடுதலையோணும். உழைப்பவருக்கு நல்ல மதிப்பு இருக்கணும். ஊதாரி கும்பல் தொலையோணும். உடுக்க உடையும் உண்ண உணவும் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் முதலில் சோறு வயிறு நிறைய கிடைக்கணும். ஆமா, கிடைக்கணும். பிறகு சோஷலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். 50 பேர் தங்கலாம். அழகான பங்களா 5 பேர் தங்குறாங்க பாருங்க. ஆமா, அங்கே 5 பேர் தங்க கூட அவதிப்படும் சின்ன வீட்டில் 50 பேர் தங்குறாங்க பாருங்க. முதலில் இந்த நிலை நாட்டை விட்டு நீங்கணும். ஆமா. நாம அப்புறம் தான் சோசியலிசம் பேசணும். முதலில் சோறு வயிறு நிறைய கிடைக்கணும். ஆமா, கிடைக்கணும். பிறகு சோஷலிசம் வந்ததுன்னு சொல்ல தோணும். சோஷலிசத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாரு, அந்த யானைக்கு பானை சோறு கொடுத்ததை வச்சு. அது இந்த பாட்டுல பின்னால சொல்லியிருப்பேன். பெசர்மா சொல்றேன் கேட்டுங்க. சோசியலிசம் என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல. யானை இருக்குல்ல, யானை தெரியாது இருக்க மாட்டேன். பட்டி கேட்டா யானை பார்த்து வருவேன். எல்லாரும் பார்த்திருக்கீங்கல்ல, யானை தெரியுமில்ல? சரி, சோறு தெரியுமில்ல? அதுவும் தெரியும். தெரியுமில்ல? யானை பாக யானை நடத்திக்கிட்டு இருக்கான்ல, அவங்கள சாதத்தை உருட்டுவான். உருட்டி யானை கொடுப்பான். சரி, அது சாப்பிடும். ஆசையாக சாப்பிடும். கவலமா சாப்பிடும். கொஞ்சம் கீழே சிந்திரும். கண்டிப்பா சிந்தும். கீழே சிந்திருக்க சோறு இருக்கு இல்லையா? ஆமா. அதை வந்து ஒரு 50,000 லட்சம் எறும்பு சாப்பிடும். ஏ அப்பா. ஒரு யானைட்டுங்கிறது மிச்சப்படுறது. ஒரு யானைட்டுக்கு கொடுக்கிற யானைட்டதுக்கு இது பருக்கைகள் லட்சம் பேருக்கு பயன்படுது. கொஞ்சம் பணக்காரங்க விட்டு கொடுத்துருக்கானே என்ன, அவங்க சாப்பிட்டுமே சாப்பிட்டுமே. இதுதான் சோசியலிசம். இதை விட எப்படி சொல்ல முடியும்? இப்படி சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? தாய் பிள்ளைக்கு கதை சொல்லியது போல. அது போல. ஏன்னா பாட்டி இவருக்கு மகாபாரதம் சொல்லியிருக்கா. இவருடைய பாட்டி பார்வதி பாட்டி. பாட்டிக்கு பேர் பார்வதி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவன் அம்மாட்ட கதை கேட்டிருக்காரு. அந்த மாதிரி சோசியலிசம் பத்தி சொன்னாரு. யானை பத்தி இவர் ஒரு கதை சொல்லுவாரு பாருங்க. யானை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க வாழ்க்கையில யானை குறுக்கணும். ஆமா ஆமா. காஞ்சி காமகோடி பெரியவாள் இருக்காரு, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். அவருக்கு திருவிசையில யானை மேல போடுற சூப்பரத்தை கட்டாரா. அம்மாட்ட கேட்டார், அம்மா யானையில வர்ற மாதிரி சூப்பரம் கட்டேன்னா அதுக்கு ராஜயோகம் வரப்போகிறது. அதே மாதிரி காமராஜுடைய வாழ்க்கையில யானை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. இன்னொரு ஊர்ல சொன்ன கதைகள். என்ன ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. குறும்புக்கார குழந்தைய பத்தி. சரி. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தது. சரி. அது வந்து ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஒரு பானை வேணும்னு. அது அவங்க அம்மா பார்த்து அப்படின்னு அழுதுது. அந்த அம்மா திரும்பியே பார்க்கல. சரி. குழந்தை விடுமா, உடனே ஒரு சங்கீதமா அழுதுது. எப்படி அப்படின்னு அந்த குழந்தை. உடனே அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. அட, நம்ம குழந்தை சங்கீதம் பாடுதே அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை சொல்லிச்சு, எனக்கு ஒரு பானை வேணும் அப்படின்னு கேட்டது. அந்த அம்மா உடனே சொன்னாங்க, அட ஒரு பானை தானே, சரி நம்ம வீட்டுல நிறைய பானை இருக்கு, ஏதோ கடம் வித்வான் வீடு போல நிறைய பானை இருக்கு, சரின்னு ஒரு பானையை கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த பானையை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது. கொஞ்ச நாட்களும் போச்சு. திடீர்னு ஒரு நாள் பழையபடி அழுக அப்படின்னு அந்த குழந்தை, இப்ப என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட போது அந்த குழந்தை சொல்லுச்சு, நீ எனக்கு ஒரு பானை கொடுத்த, இப்போ ஒரு எனக்கு யானை கொடு. யானை பானையை கேட்டா குடுக்கலாம். ஆமா. யானை எப்படி கொடுக்க முடியும்? எப்படி வாங்கி தர முடியும்? அதானே. உடனே அந்த அம்மா பண்ணாங்க, சரி சாயந்தரம் வரும் பொறுத்துரு, நான் உன கோயிலுக்கு கூட்டு போறேன், அங்க யானை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்தது, கோயிலுக்கு கூட்டு போனேன். நல்ல ஐடியா. அங்க பார்த்தா ஒரு பெரிய யானை இருந்தது. அந்த யானையை பார்த்து, இந்த பார் யானை, நீ கேட்ட யானை, இத பாத்துக்க அப்படின்னாங்க. அந்த குழந்தை பார்த்தது. கொஞ்ச நேரம் பார்த்து சிரிச்சிருச்சு. திடீர்னு திருப்பி கோயில்லயே இப்போ ஒரு அழுக. இப்ப என்னமா வேணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? இப்போ அந்த யானைய இந்த பானைக்குள்ள போக வைக்கணும் அப்படின்னு கேட்டுது. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? இதுல இருந்து என்ன தெரியுது? கேட்டதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா கொடுக்க முடியாததை கேட்டு விடுவார்கள். இதை சொல்லி பெருந்தறிஞர்கள் சொல்றாங்க, இந்த கதை விளையாட்டு கதை இல்ல. ஆமா, பிள்ளைகளுக்கா சொன்னது இல்லன்னு, பெரிய மனுஷங்களுக்கா சொன்னதுங்க. முதல்ல நீ கேட்டு இருக்கேன்னு கேட்டதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா, ஜனநாயகமே ஆனாலும் ஜனநாயக சோசியலிசமே ஆனாலும் கேட்டதையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஜனங்களை நிச்சயமாக திரும்ப திடீர்னு கொடுக்க முடியாத கேட்டுருவாங்க. இப்படித்தான் எது நியாயமோ அதை கேளுங்க. ஆமா, எது நியாயமோ நிச்சயமா நல்லபடி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லி சொன்னாரு. எனக்கு பூவளை தெரியும், பூவளை நல்லா தெரியும். எம்ஏ மேல எங்க தெரியுமா? எனக்கு தெரியும்.
3 கடலுக்கு இருக்கு தெரியும். எம்எம்எல் அட்ரஸ் தெரியுமா வருங்க? எம்எம்எல்க்கு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். 3 கடலுக்கு அட்ரஸ் தெரியுமா? எனக்கு தெரியுங்கிறது. பூகோள இருக்கு, ஆறுங்க இருக்கு, கடலுங்க இருக்கு, மலைங்க இருக்கு. இந்த இடங்கள் எங்கெங்க இருக்கு, எங்கெங்க அணை வேண்டும், எங்க அணை தடுப்பு வேண்டும், எங்கெங்க ஊத்து வேண்டும், எங்க கிணறு தோண்ட வேண்டும், பூகோளம் இருக்குல்ல, அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். புஸ்தத்துக்குள்ள படிச்சு வச்சிருக்கீங்க ஏட்டு சுரைக்கா, அது எனக்கு தெரியாது. விளக்க சொன்னாரு. அவர் கவலை எல்லாம் பங்களாக்களை பத்தி இல்ல, அந்த படுக்க இல்ல பாய் இல்லாம இருப்பான்ல. நீ சொல்லுங்க பாக்கலாம். சுதந்திர மக்கள் சும்மா இருக்கப்படாது, சுபிட்சத்தை கொண்டு வராமல் தூங்கப்படாது. சுதந்திர மக்கள் சும்மா இருக்கப்படாது, சுபிட்சத்தை கொண்டு வராம தூங்கப்படாது. குடிக்க தண்ணீர் இல்லாம பெரும் கூட்டம் தவிக்குது, குடிக்க தண்ணீர் இல்லாம பெரும் கூட்டம் தவிக்குது. திரு கும்பல் மட்டும் ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்குது, திரு கும்பல் மட்டும் ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்குது. அடுக்கு மாடி மேல சிலது படுத்து தூங்குது, பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாயில்லாம ஏங்குது. சுதந்திர மக்கள் சும்மா இருக்கப்படாது, சுபிட்சத்தை கொண்டு வராமல் தூங்கப்படாது. சுதந்திர மக்கள் சும்மா இருக்கப்படாது, சுபிட்சத்தை கொண்டு வராமல் தூங்கப்படாது. ஏன் சும்மா பூகோள புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அட்சரேகை, தீர்க்கரேகை, கடகரேகை, மகரேகை, பூபத்தி ரேகைன்னு சொல்லிட்டு எந்த ரேகைக்கு எப்படி ஒண்ணா என்ன மனசு கையில ரேகை ஒழுங்கா போடுதா? அது ஒழுங்கா இருக்கணும். உழைப்பு ரேகை ஒழுங்கா ஓடுதா? கடமை ரேகை ஒழுங்கா இருந்தா? சத்திய ரேகை ஒழுங்கா ஓடுதா? அதை கருத்து பார்க்கணும். எனக்கு கவலை எல்லாம் பங்களாவை பத்தி இல்ல. பாய் இல்லாம ரோட்ல படுத்துக்கிறாள் கையை தலைக்கு வச்சுக்கிட்டு அவனை பத்தி கருது. அவர் மாத சம்பளத்தை எப்படி பயன்படுத்தாரு? எப்படி அவருக்கு மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா கேட்கணும்? சொல்லுங்களேன். 1500 ரூபாய் மாசம் முதலமைச்சருக்கு. இது நாட்டுடைய பொற்காலத்தை உருவாக்கியவருக்கு. இன்னும் 1000 வருஷ காலம் கழித்து கூட நம்ம விழா கொண்டாட போறோமே. அப்பேற்பட்ட புனித மனிதன் இருக்காரு இல்லையா காமராஜ், அவருக்கு மாச சம்பளம் 1500 ரூபாய். அதை விட ஆச்சரியம் தெரியுமா, இந்த 1500 ரூபாய் எப்படி செலவு பண்ணாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்தது பெற்ற அன்னைக்கு 150 ரூபாய் அனுப்பிடுறான். ஓ, தாய்க்கு, பெத்த தாய்க்கு, பெற்ற தாய்க்கு 150 ரூபாய் பாருங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு 600 ரூபாய் எடுத்து வச்சிருவாராம். எப்படி வைரவன் ஒருத்தர் சமையல் பண்ணி போடக்கூடிய ஒரு நல்ல ஒருத்தர் பணியாளர் இருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்து அரிசி கரிசி எல்லாம் வாங்குறதுக்கு இந்த 600 ரூபாய். இந்த 600 150 750, இந்த மிச்சம் எவ்வளவு இருக்கு? 750. அந்த 750 ரூபாய் வச்சிருப்பாரு. தெரியுமா எதுக்கு? பழைய நண்பர்கள் யாராவது வந்தா, சிறையில இருந்தவங்க கூட இருந்தவங்க வந்தா, வேலை இல்லாம இருந்தா, காங்கிரஸ்காரன் வேற கஷ்டப்பட்டு வந்தாச்சுன்னா அவரு கொடுக்கறதுக்காக பக்தேஸ் வரைக்கும் வச்சிருப்பாரு. அதுக்குள்ள முடிச்சுக்குவாரு. 1500 ரூபாய் முடிச்சிருக்காரு. அப்படி முடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம காமராஜர் ஐயா சாப்பிட்டது ரேஷன் அரிசி தாங்க. அப்படியா? அந்த அரிசி எப்படி இருக்கும், கொஞ்சம் பருத்தி கொட்டை மாதிரி, கொஞ்சம் ஒரு மாதிரி வாசம் வீசும்னு வச்சுக்கோங்களேன், நாற்றம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லா மக்களும் அதைத்தான் சாப்பிடுறாங்க, நானும் அதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமரச எண்ணம் அவருடைய மனசுல இருந்ததுங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் விட்டுக்கிட்டா அந்த பருத்தி கொட்டை மாதிரி ஒரு வாசம் வருதே, ஒரு நாற்றம், அது வராது, அதனால போட்டுக்கலாம் ஐயா அப்படின்னு சொன்னப்போ, அப்பமும் அதுல ஒரு கண்டிஷன் போட்டார். ஒரு சொட்டு நெய் விட்டா போதும், அந்த வாசம் போறதுக்காக அதை எடுத்தா போதும், ஒரு மாசம் முழுக்க 50 கிராம் நெய், அதுக்கு மேல வாங்கப்படாதுன்னு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு, அந்த 50 கிராம் நெய்யை மட்டும் வாங்கி ஒரே ஒரு சொட்டு மட்டும் போட்டு அதே ரேஷன் அரிசியை சாப்பிட்டார். அதுதான் காமராஜ், அதுதான் அவருடைய கொள்கை, அதுதான் அவருடைய சமரசம். அதனால தான் இன்னைக்கு எல்லாம் அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு காதில கை குத்தல் அரிசி வாங்கி சாப்பிட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் எல்லா மக்கள் மனசுலயும் அவர் எப்படி தெரியுமா பாடப்படுறார்? ஏழை பங்காளன், ஏழை பங்காளன்னு சொல்லப்படுறார். எங்க வீட்டு ராஜா ஏழைகளின் ராஜா, தங்கமான ராஜா, தமிழச்சி பெத்த ராஜா, 4 முழ ஆரம்ப பாடசாலையில புள்ளியெல்லாம் பாடி அந்த வார்த்தையை கட்டலாம். ஒவ்வொரு வார்த்தையும் பகவத்கீதை மாதிரி. எங்க வீட்டு ராசா, ஏழைகளின் ராசா, தங்கமான ராசா, தமிழச்சி பெத்த ராசா. ஐயா 4 முழ வேஷ்டி, நீளமான சட்டை, மேல ஒரு துண்டு, காதி மிதியடியும் மகிழ்ந்த வாடக வீடு வசிக்க வந்திருக்க போதும், நம்ம வைரவனின் சமையல் இந்த வயத்துக்கு அது போதும். முக்கியமான ஃபைலு, புக்கு, கண்ணாடி பார்வை, ஏழைகளே தெரியும் இறைவன் தந்த வரமோ. சுயநலத்தை கண்டால் சுட்டுவிடும் நெருப்பு, பொது நலத்தை கண்டால் பௌர்ணமி பால் நிலவு. இப்படி ஒரு தியாகி இன்று வேண்டும் என்றே, இப்படி ஒரு தியாகி இன்று வேண்டும் என்றே, ஆண்டவனை கேட்டேன் ஆகட்டும் பக்கலாம் என்றார், ஆண்டவனை கேட்டேன் ஆகட்டும் பக்கலாம் என்றார்.
வாரத்துக்கு ஒரு நாள் உணவு கொஞ்சம் மிச்சப்படுத்தணும். உணவுப் பொருள் ரொம்ப பஞ்சம்னு வந்து அகில இந்தியாவிலே ஒரு திட்டம் போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அரிசி பயன்படுத்துறது, தானியத்துக்கு முக்கியமான உணவு. அதை பரப்பும் போது இந்த செய்தி சொல்லும் போது லால் பகதூர் சாஸ்திரி ஐயாவும் தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. அவர்களும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லுது ஒரு நாள் சாப்பிடாம அப்படி சொல்லுது. அது எதிர்கட்சிக்காரர்கள் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம லால் பகதூர் சாஸ்திரி ஐயாவும் காமராஜ் ஐயாவும் மயிலாப்பூர்ல பேசுறாங்க. நான் அந்த சொற்பொழிவு கேட்ட ஞாபகத்துல சொன்னதுல ஒரு வார்த்தை இருக்குது. லால் பகதூர் சொன்னாரு, ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா 1/7 அரிசி மிச்சம். ஒரு நாள் ஒருத்தர் கோதுமை பயன்படுத்தலைன்னா 1/7 கோதுமை மிச்சம். இந்த மிச்சம் தேசத்துக்கு லட்சத்துக்கு சமம். அவர் மிச்சம் சொல்லி அவருடைய பேச்சு பிடிக்கிறது அது ஒரு சிறப்பு. அது ஒரு கோணத்துல பெருந்தலைவர் அழைச்சார். பெருந்தலைவர் பேசுற பேச்சு என்னன்னா மயிலாப்பூர் காவியமா இருந்தது. இன்னும் மறக்க முடியல சொல்றேன். ஒரு நாள் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு நினைச்சாதீங்க. என்ன ஒரு நாள் போய் சாப்பிடாம தான் இருக்கோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும் இல்லையா? அந்த வெள்ளிக்கிழமை மாத்திக்கங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கு வச்சுக்கீங்க. ஐயா விரதம் இருக்க சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அரசியல் விஷயத்தை ஆன்மீகமாக்கி மக்கள் எல்லாரும் ஆமோதிக்க செய்தார் காமராஜர். அவ்வளவு அற்புதம். ஒருத்தர் எப்போது இடது பக்கம் தான் துண்டு போட்டிருப்பாரு. சரி போட்டிருப்பாரு. ஒரு நாள் வலது பக்கம் இப்படி போட்டு போயிட்டு நண்பர்கள் ரொம்ப நெருங்க நண்பர்கள் கேட்டாங்க, என்ன துண்டு வலது பக்கம் போட்டு இருக்கட்டும்னா ஏன் கேட்டுக்கிட்டு இல்லை இல்லை எதுக்கு ஏதாவது நீங்க அசைத்தால் கூட அதுல ஒரு காரணம் இருக்குமே. என்ன வேற ஒன்றும் இல்லை. அந்த வலது பக்கம் இருக்க சட்டை கொஞ்சம் கிழிசல், அதுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். நாளைக்கு இந்த பூ போட்டுருவேன். அதாவது கிழிசல்னா கூட அதை கூட பயன்படுத்துற பொருளை வீணாக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர்கள். ரஷ்யாவுக்கு சென்று வந்தார். அப்போ கூட சாதாரண உடையோட இங்க கட்டிருக்க கதை துணி இருக்கு இல்லையா, இதோட இங்க போயிட்டு வந்த பெரிய வரவேற்பு. அவர் வாழும் காலத்திலேயே சிலையை திறந்து வச்சவர் யார் தெரியுமா? பண்டித ஜவஹர்லால் அவர்கள் வந்து பண்டித ஜவஹர்லால் இருக்கு சிலை திறக்கிறதாக இதெல்லாம் பிடிக்காது. ஆனா காமராஜ் என்பதால் அவர் சிலையை வருங்காலம் பார்த்து வழங்க வேண்டும் என்பதால் அவர் பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து திறந்து வச்சுக்கிறார். திறந்து வைக்கிறதுக்கு நேரு என்ன பேசுறா தெரியுமா? என்ன சொன்னா? அழகான பேச்சு. எனக்கு அந்த ஒரு வரி மறக்க முடியல. நாமெல்லாம் பத்திரிகையில் அன்றாட இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் மக்கள் மனசில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜ். அப்படி சொல்றாரு. இன்னொன்னு, எல்லாருடைய வாழ்க்கையும் பத்தி அளந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. என்.எஸ். கிருஷ்ணன், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். ஆமா, அவரை பத்தி எல்லாருக்கும் சினிமாவுக்கு தொடர்பு கிடையாது சொல்றீங்கல்ல. ஒரு லைன் சொல்வார், ஒரு அதுலயே விஷயம் இருக்கு. என்னங்க? என்.எஸ்.கே சிலையை எங்க வைக்கிறது கலைஞர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நடிகர் சங்கம் அந்த எல்லா சங்கமும் போய் அவர் போய் காமராஜர் போய் கேட்டு, காமராஜர் பவர்ல இருக்காரு, அவர் போய் கேட்டுட்டு இருக்காங்க எங்க வைக்கிறதுன்னு கேட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு இடத்த சொன்னார், ஒருத்தர் ஒரு இடத்த சொன்னாரு, ஒருத்தர் ஒரு இடத்த சொன்னாரு. அந்த எந்த இடம் வேண்டான்னு நீ சொன்ன இடம் இருக்கு, மோசமான இடம். வெள்ளக்காரன் நீலன் சிலையை வச்சு கொடியோன்ற சிலை எடுத்தாரு. என்.எஸ். கிருஷ்ணன் நல்ல மனுஷன், அந்த சிலை வாழிமால் வைங்க. கலைவாணர் நல்ல மனுஷன் சொல்லி சொல்ல தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு அற்புதமான மனிதர். உலகத்துல என்னன்னு கேட்டா, முதல் பிரதமரை இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தது யாருன்னா அண்ணல் காந்தியடிகள். அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மா, லால் பகதூரை நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் யாரா? காமராஜ் அவர்கள். உலகப்பெரு செயல்கள் துவாய் வாவான்னு சொன்ன மாதிரி வந்திருக்காரு. உலக பத்திரிகை நடந்து இன்று 3 கேக்கள் உலகத்தை ஆளுகின்றன. 3 கே யாரெல்லாம்? கே புருச்சோ ரஷ்யா, சரி, இன்னொரு கே கென்னடி அமெரிக்கா, இன்னொரு கே காமராஜ். உலகம் அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு மேலும் அதிசயிக்கிற அளவுக்கு ஒரு பிளான் கொண்டாடுறாரு. எனக்கு மூத்தவர்கள் பதவியை விட்டு கிளறணும், அது போன்னு சொல்றதுக்குள்ள போயிடணும். அவங்க நீங்க இறங்க நாங்க உட்காரணும், இளைஞர்கள் சொல்றதுக்குள்ள நம்ம இறங்கிடணும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவருடைய இளைஞர்களுக்கு யாருங்க? வருங்கால பெரியவர்கள். தந்தை பெரியார் வரவேற்கிறார். தந்தை பெரியார் வரவேற்று நல்ல விஷயம் சொல்றேன். காமராஜ் சொன்னது நல்ல பிளான் தான். கேப்ளான் நல்ல பிளான் தான். எல்லாரும் பதவி விட்டு கிளறுங்கன்னு சொன்னது அவரும் கிளறிட்டாரு. சொல்லிட்டு உடனே கடைபிடிப்பாரு. அவரு கிளறிட்டாரு. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, பெரியார் சொன்ன ஓமானம் அந்த புத்தகத்துல இருக்குது. அப்படியே சொல்றேன். டாக்டரே மருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அவரே நடத்தி காட்டி அவ்வளவு அற்புதமான ஆக ஆட்சியில் இல்லாத காலத்திலும் மக்களுடைய மனசாட்சியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு சம்பவம் மறக்க முடியாது. அவர் எதிரெல்லாம் சோசியலிசத்தை பார்த்தார், எதிரெல்லாம் சகோதரத்தை பார்த்தார். கூட சொல்றேன், தேனாம்பேட்டையில் ஒரு பெரிய காங்கிரஸ் கூட்டம். நாங்கள் கவிஞர்கள் ஒரு 12 கவியரங்கம் ஆடணும். வி.கே. கிருஷ்ணமேனன் வந்திருக்கிறாரு. பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க. எங்களுக்கு முன்னால ஒரு 4 மணி 5 மணி கவிதை சொல்லிட்டாங்க. பெருந்தலைவர் முன்ன வந்துட்டாங்க. எல்லாரும் வி.கே. கிருஷ்ணமேனன் எல்லாரும் முன்ன உட்கார்ந்துருக்காங்க. எங்களுக்கு கவி பாடுற வாய்ப்பு கிடைச்சு கவி பாடிட்டு இருக்காங்க. யார் கவி பாடுற ஒரு காலகட்டம் ஒண்ணு சொல்றேன். கண்ணதாசன் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் புதுசாக வந்து சேர்ந்த நேரம், அந்த நேரம் முகவே ராஜமாணிக்க இருக்கிற நேரம். ஒவ்வொருத்தருக்கு ஒத்தமங்கல சூ பாடுறாரு. ஒத்தமங்கல சூ பாடும்போது நினைச்சாராம், நாங்க ஒரு வரிசையில் இருந்தோம். நான் ஏஜ் இருக்குதுல ஏஜ் நான் தான். நம்மளை பத்தி காமராஜ் ஒரு வார்த்தையா டச் பண்ணுவார்.
அப்படின்றார். அவர் கண்ணதாசன் பாடிட்டு சொன்னார். அதாவது கண்ணதாசன் சொன்ன கவிதை மறக்க முடியல. போதிமர புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வரை சென்று அவன் பண்டிதராய் திரும்ப வந்தான். அவர் பாடினது அந்த மேடை தான். அவர் சொல்லிட்டு சொன்னார், நம்மளை பத்தி காமராஜர் சொல்றாரு. ஏன்னா நான் புதுசாக காங்கிரஸ் சேர்ந்திருக்கேன் சொல்லுவேன். முகவி ராஜமாணிக்க நான் பொது உடமைக்காரன் என்னை பத்தி சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்ன, நான் கவி படிச்சு நான் ஒண்ணு நினைச்சேன். என்ன உள்ள சொல்லும்ல, நம்மளும் தெக்கத்தியாளு அவரும் தெக்கத்தியாளு, தெக்கத்தி விட்டு கொடுப்பாரு. ஒரு வாரத்தை சொல்லுவாரு. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பெருந்தலைவர் காமராஜர் பேச வந்தார். அவர் சொன்னதுக்காக அவளை கஷ்டப்பட்டு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? அவர் முக்கியம் 12 பேர் பக்கம் திரும்பி பார்த்தா துண்டெல்லாம் கரெக்டெல்லாம் போட்டுருப்பாரு. போட்டு மேடைக்கு வந்தார். 12 பேரை திரும்பி பார்த்தார். சிங்கம் பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியே முயல் குட்டி மாதிரி எல்லாரும் 12 முயல் குட்டி உட்கார்ந்து அப்ப ஒரு வார்த்தை சொன்னார். அது இலக்கியக்காரர்களுக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும், இலக்கிய கருத்தாக்கள் ஞாபகம் சொல்லணும். அது என்ன சொன்னார் தெரியுமா? 12 பேர் கைவாடினான்னு எல்லாமே நல்லா இருந்ததுன்னு. நான் என்ன சொல்லுவான்னு இருக்கேன், அவரை சொல்லுவாரு. முகவராஜவாணிக்கு அவருங்கிறாரு, கொத்தமல்லி சுப்பு அவருங்கிறாரு. இது ஆளாளுக்கு ஒண்ணு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொன்னாரு? எல்லாமே நல்லா இருக்கு. இதற்கு கண்ணதாசன் சொன்ன பதில் மிக அழகு. ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு சோசியலிச தலைவனுக்கு கவிதையில் கூட வித்தியாசம் தெரியக்கூடாது, என் தலைவனுக்கு தெரியவில்லை. கண்ணதாசன் அழகா சொல்லி சொன்னார். நடமாடும் தெய்வமாக திகழ்ந்த மகா சுவாமிகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொன்ன ஒரு வாசகம் என்ன தெரியுமா? எனக்கு அவர் யாருன்னா வெள்ளை வேட்டியை கட்டிய சன்னியாசி. எங்கள் கண்ணுக்கு அப்படித்தான் பொருளாகிறார். ஆனைதனை அடக்கி வைத்த பாலமுகம் ஒன்று, அலிப்பூரின் சிறையில் தவம் இருந்த முகம் ஒன்று, ஞானமுனி காந்தி வழி நடந்த முகம் ஒன்று, நாற்காலி பெருமை பெறும் முதல்வர் முகம் ஒன்று, வானுயர தொழிற்சாலை வழங்கு முகம் ஒன்று, வளர் கல்வி மதிய உணவளித்த முகம் ஒன்று, மானமிகு தமிழர் பெருந்தலைவர் இவர் என்று வணங்குகிறோம் காமராஜை திருப்புகழில் என்று. வந்தே மாதரம். வந்தே மாதரம். 1975 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வருகிறது. கவர்னர் அழைக்கிறார். வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் காலையில். ஆனால் அன்று மதிய உணவு உண்டு விட்டு பணியாளரை நோக்கி விளக்கை அடைத்து விட்டு போ என்று சொன்னவர் அப்படி நீண்ட நெடிய துயில் கொண்டார். காமராஜர் மறைந்தார். வானத்து அமரன் வந்தான்கான், வந்தது போல சென்றான்கான். காந்தியை நினைத்திருந்து, காந்திஜியை நினைத்திருந்து, காந்திக்கே வாழ்ந்திருந்து, காந்தி மகான் பிறந்த அன்று நீ வாழ்த்திடவே சென்றனையோ. விளக்கை அணைத்திடன்றாய், வேறு மொழி சொல்லவில்லை, விளக்கும் அணைந்ததையா விடியாத இருள் கண்டோ. பாகற்காய் கறி உண்டு படுத்துறங்க சென்றனையே, படுக்கை உந்தனுக்கே, கசக்கும் பாகற்காய் எங்களுக்கு. காமராஜர் ஐயாவின் இறுதிச் சடங்கின் போது வருகை தந்திருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய மனசுல துக்கம் தாழாமல் பாரத தாய் மாதிரி தன்னுடைய சேலை தலைப்பாலே கண்ணீரை, பொங்கும் கண்ணீரை துடைத்து கொண்டு அழுதார். அப்படி ஒரு துயரமான மனது அவர்களுக்கு. நாடும் நானிலமும் வணங்க நம்முடைய நாயகர் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜ் ஐயா அவர்கள் பூத உடலை நீத்து புகழுடம்பை பெற்றார். விடுதலை வேள்வியிலே தீப்பிழம்பு போன்ற காமராஜரின் தியாக தீபம் என்றென்றும் ஒளிவீசி நமக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வாழியவே பல்லாண்டு காலம் வில்லிசையில் காமராஜர் கதை கேட்ட நிகழில்